அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்தில் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 15. சுத்திரம். இந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் பேசுவாராக. தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் என் நாவனால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்து அவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டு தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் ஆசிக்கப்படுவதில்லை. சங்கீதம் 16. தாவீது எழுதின மித்தாம் என்னும் பொற்பன சங்கீதம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறேன் சொல்ல உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரயாசத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்களை செலுத்துகிற இரத்தமான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளில் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவிப்பேன். ராக்காலங்களின் உள்ள திரியங்களை என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்து என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விட நம்முடைய பரிசுத்தவான்களை அழிவை காணவிட்டு ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சங்கீதம் 17. தாவீதின் விண்ணப்பம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டலும் என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடுகளில் இன்று பிறக்கும் என் விண்ணப்பத்திலிருந்து செவி கொடும். உம்முடைய சந்ததியிலிருந்து என் நியாயம் வெளிப்படுவதாக. உம்முடைய கண்கள் நியாயமானவைகளை நோக்குவதாக. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என்று வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன். மனுஷன் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளில் வாக்குனால துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாக என்னை காத்துக்கொள்கிறேன். என் காலடிகள் வழுவாதபடி என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன். எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தைகளை கேட்டருளும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் என்று உமது வலது கரத்தினால் தப்பி திரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். கண்மணியைப் போல என்னை காத்திருளும். என்னை ஒடுக்கிற துன்மார்க்கரும் என்னை சூழ்ந்து கொள்கிற பிராண பஞ்சருக்கும் மறைவான உம்முடைய சட்டைகளின் நிழலை என்னை காப்பாற்றும். அவர்கள் நினைந்துண்ணி இருக்கிறார்கள். தங்கள் வாயினால் விம்பி பேசுகிறார்கள். தாங்கள் சொல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்களை கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. பீறுகிறதற்கு ஆவல் உள்ள சிங்கத்திற்கும் மறைவிடங்களில் பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கும் உம்முடைய பட்டயத்தினால் தப்பையும் மனசுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கு உம்முடைய கரத்தினால் என்னை தப்பியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழித்திருக்கும் பொழுது உமது சாயலால் திருப்தியாவேன். சோத்திரம். ஆமென். வாசிக்க வேண்டிய வேத வாசித்தோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த வேத வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய சித்தத்திலே நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி.